வைகை நதியை வந்து நம்ம மதுரை மாநகரத்திலே பெரும் நதியா நம்ம போட்டிட்டு இருக்கோம். ஆனா அதுல வந்து மக்கள் அதிகமான குப்பை இதெல்லாம் போடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அது வழியா தான் அதிகமா போறேன், டிராவல் பண்றேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல வைகை நதியில நிறைய போட்டோஸ் பார்த்துருக்கேன். அதுல ஆத்துல மக்கள் அதிகமா இறங்கி மீன் பிடிக்கிறது, அந்த அந்த இயற்கையை ரசிச்சாங்க. ஆனா இப்ப யாராலையும் அதை பண்ண முடியல. ஏன்னா அதை சுத்தி நிறைய குப்பை கூலங்கள் தான் இருக்கு. பக்கத்துல கூட போக முடியாத அளவுக்கு அவ்வளோ அசுத்தமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஏன் பண்றோம்? நம்ம வீட்டை இன்னைக்கு நம்ம எப்படி சுத்தமா வச்சிருக்கோம், அதே மாதிரி நம்ம நம்ம மதுரையில இருக்கிற நதியை நம்மளும் சுத்தமா வச்சுக்கணும். அது யாருமே செய்யறது இல்லை. இது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் ஒவ்வொரு தடவையும் டிராவல் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்க அப்படியே கொட்டும்போது ரொம்ப மன வேதனையா இருக்கு. அதுல தண்ணி ஓடுறது நல்லா ஓடும். அந்த ஓடுற தண்ணியில கூட அவங்க குப்பையை கொட்டுறாங்க. அது ஓடுதே, அதை கூட ரசிக்க மாட்டேங்கிறாங்க. அது மனசு கஷ்டமா இருக்கு. அதனால யாரும் அத சுத்தமா வச்சுக்க பாருங்க முடிஞ்ச அளவு. என்னால நான் முடிஞ்ச அளவு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றேன். அதே மாதிரி நீங்களும் பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்லுங்க. நன்றி.